காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழகம், கர்நாடகம் மற்றும் கேரள மாநிலங்கள் தொடர்ந்த வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் அரவிந்த் தரும் தகவல்களை கேட்போம். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை எதிர்த்து 2007ஆம் ஆண்டே தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய 3 மாநில அரசுகளுமே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தன. இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக அந்த மூல வழக்கானது தொடர்ந்து விசாரிக்கப்படாமலே இருந்து வந்தது. அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான இறுதி விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மொத்தம் 15 நாட்கள் இந்த விசாரணை நடைபெறும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி கர்நாடகா மாநில அரசு 6 நாட்கள் தங்களுடைய வாதத்தை வைக்கும். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு தங்களுடைய வாதத்தை 6 நாட்கள் வைக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்த 3 நாட்களில் கேரளா மற்றும் புதுச்சேரி தங்களுடைய வாதத்தை வைக்க இருக்கிறார்கள். இந்நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சிறப்பு அமர்வான நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான சிறப்பு அமர்வு முன்பு நேற்று முதல் வழக்கு விசாரணை துவங்கி நடைபெற்று வருகிறது. கர்நாடகா மாநில அரசை பொறுத்தவரை தற்போது வரை அவர்கள் முன்வைத்துள்ள வாதத்தின் சாராம்சம் இதுதான். அதாவது 1924ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின்படி, அதாவது அப்போதைய மெட்ராஸ் மற்றும் மைசூர் மாகாணங்கள் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே 2007ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதைய நீர் தேவையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பாயத்தின் தீர்ப்பானது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தற்போது நீர் தேவையானது மாநிலங்களுக்கு இடையிலே அதிகமாக உள்ளது. எனவே இதனை கணக்கில் கொண்டு உச்சநீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் கர்நாடகா மாநில அரசின் வாதத்தின் சாராம்சமாக இருக்கிறது. தந்தை செய்திகளுக்காக புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பூபேந்திரனுடன் அரவிந்த்.